என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஐலி வரலையா? ஐலி எங்க? ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வெளியே போயிருக்கா. அதான் என்ன மட்டும் பாத்துக்க சொன்னா. அப்படிங்களா? சரி, உள்ள போலாமா? போலாம். என்னம்மா, என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லடா, அது ஒரு புலம்பல் கேஸ். நீ கண்டுக்காதவா? டேய் சும்மாறா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. என்னம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல தம்பி, போலாம். புரியுதுமா, என்னடா ஜெயில வச்சு ஒரு நல்ல காரியத்தை பண்றோமேன்னு உங்க மனசு தாய்ங்குது, அதானே? ஜெயில நீங்க ஏமா தப்பாவே யோசிக்கிறீங்க? உள்ள இருக்க எல்லாருமே குற்றவாளிகளா கிடையாது. எந்த தப்புமே செய்யாம உள்ள வந்தவங்களா இருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்த தப்பு செஞ்சுட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஆமா, நம்ம கோவிலுக்கு வழக்கமா எதுக்கு போவோம்? நம்ம மனசுல இருக்க கஷ்டத்தை நினைச்சு அழுவோம். அப்புறம் நாம செஞ்ச தப்பெல்லாம் சாமி கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்போம், திருந்த பாப்போம், அதானே? ஜெயிலும் அதே மாதிரிதாமா. தப்பு செஞ்சவங்க திருந்துறதுக்கான இடம் இது. சோ இதுவும் ஒரு கோவில் மாதிரிதான். எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருந்தி திருந்துற இடம். கரெக்டா சொன்னீங்க தம்பி. மா, பயப்பட வேண்டாம், நாங்கெல்லாம் இருக்கோம்ல. வாங்க. அட தயங்காதீங்கம்மா, வாங்க. ஓபன் பண்ணா. மௌனத்திலே பேசும் காதல் என் உயிரே நீதானே. மழை தூரும் நேரம் எல்லாம் உன் நினைவு சாயம் பூசும். நெஞ்சம் எங்கும் நீயே வந்து மெல்ல மெல்ல இசை பேசும். நான் தனியா. ஆமா மேடம், உங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. கண்மணி கர்ப்பமா இருக்காங்க. சுவாசமாய் கலந்து விட்டாய் என்னை நான் மறக்கிறேன். உன்னோடு வாழும் கனவே என் வாழ்க்கையாகும் தினமே. ஒரு ஜென்மம் போதாது உன் காதல் தாங்கவே. வாங்கம்மா, வாங்க. மா, பயப்படாதீங்க, வாங்க. டேய். என்ன மாறா? நாங்க வளகாப்புக்காக வர்றோங்கிறது ராகவனுக்கு ஏதாவது தெரியுமா? என்னடா சிரிக்கிற? டேய், இது எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். முன்னாடியே சொன்னா நல்லாவா இருக்கும்? அதான் இன்னும் ரிவீல் பண்ணாம வச்சிருக்கேன். ஐயோ, ஏன்பா? அவ பொண்டாட்டி குடும்பம்னு ஏக்கத்துல இருப்பான். ஒரு வார்த்தை நாங்கெல்லாம் வரோம்னு சொல்லியிருந்தா அவன் மனசு சந்தோஷப்பட்டிருக்கோம்ல. வள்ளிமா, சொல்லிருந்தா நம்ம எப்போ வருவோம்னு காத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. 1 மணி நேரமே ஒரு யுகம் மாதிரி மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்படி சர்ப்ரைஸா போறது தானே நல்லா இருக்கும். சரி, நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சரி, பாத்துக்கோ. வணக்கம் சார். ராகவா, ராகவா, என்னப்பா மணி என்ன ஆகுது? இன்னும் எந்திரிக்கலையா? நீ மட்டும் உள்ள தூங்கிட்டு இருக்க? என்னை தொந்தரவு பண்ணாதீங்க சார். என் கண்ணை 3 நாள் ஆகுது. என் பொண்டாட்டி கண்ணுக்குள்ள தெரியுறா. கண்ணை திறந்து பார்த்து என்னத்தை சாதிக்க போறேன்? அட எந்திரிச்சு வாப்பா. வேணாம் சார். கண்மணி, என்ன நடக்குது? நீ எப்படி உள்ள வந்த? நம்ம உள்ள எங்க
அழாதீங்க ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அழுதா உள்ள உங்க பிள்ளையும் அழுவான். நான் அழமாட்டேன் அழமாட்டேன். அப்பா அழமாட்டேன்டா அழமாட்டேன். நீ மட்டும் தான் வந்தியா? அத்தை அப்பாலாம் எப்படி இருக்காங்க? அப்படியெல்லாம் அண்ணிய தனியா விட்டுருவோமாடா? வாங்க. உன் கூட எல்லாரும் வந்திருக்காங்களா? அப்பா மாமா, உங்களுக்கு எப்படி கண்மணி பாக்குறோம்னு ஆசை இருந்திருக்குமோ அதே மாதிரி தானே எங்களுக்கும் உங்களை பாக்குறோம்னு ஆசை இருந்திருக்கும். அதனாலதான் குடும்பமா வந்துட்டோம். என்னடா ஒண்ணும் புரியலையா? இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு வளகாப்பு. வளகாப்பா? எங்க? இங்கதான். இங்கயா? இங்க மாமா, அக்காக்கு வளகாப்பு பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோமா, அக்கா நீங்க கூட இருந்தாதான் செஞ்சு பண்ண அடம் பிடிச்சா. அதனாலதான் நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம்.